எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்னாச்சு கார்த்திக்கு? நைட்டே அத்தனை மிஸ்டு கால் விட்டுருக்கோம். இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. காலையில எந்திரிச்சோடனே ஃபோனை பார்த்த உடனே பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா என்னாச்சு அவனுக்கு? ஏன்? ஒருவேளை என் மேல ஏதாச்சும் கோவமா இருக்கானா? இல்லையே. நான் நான் என்ன பண்ணேன்? இவன் ஏன் நம்ம கிட்ட பேச மாட்டேன்றான்? சேச்சா, கார்த்தி போய் நம்ம கிட்ட பேசாம இருப்பானா? அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஒருவேளை இன்னும் ஃபோன் எந்திரிச்சு பார்த்துருக்க மாட்டானோ? அது எப்படி? எந்திரிச்சோடனே ஃபோனை தானே பார்ப்பான். ஷோ, ஒருவேளை எந்திரிச்சோடனே பிஸியா இருக்கானோ? சரி, நாமளே கால் பண்ணி பார்க்கலாம். என்னாச்சு இவருக்கு? ம் இவ்ளோ நேரமா தூங்கிட்டு இருக்காரு. ஒருவேளை நைட்டு சரியா தூங்கியிருக்க மாட்டாரோ? நான் வந்து படுத்தது கூட எனக்கு ஞாபகம் இல்ல. அப்பவே தூங்கிட்டேன். ஒருவேளை நைட் எதுவும் தூங்காம இருந்திருப்பாரோ? அதனால இவ்ளோ நேரம் தூங்குறாரா? ம் சரி, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் இவ்ளோ நல்லா அசதியா தூங்குறாரு. சரி, தூங்கட்டும். என்ன? ஃபோன் வைப்ரேட் ஆகுது. புதுசா வைப்ரேட்ல எல்லாம் போட்டு படுத்திருக்காரு. ம் யாரா இருக்கும்? சூர்யா அண்ணா தான் கால் பண்றாரு. ஆனா இவர் தூங்கிட்டு இருக்காரே. ஏதாச்சும் இம்பார்ட்டண்டா பேசணுமோ? அட்டன் பண்ணலனா சரி, நம்ம அட்டன் பண்ணி இவர் தூங்கிட்டு இருக்காருன்னு மட்டும் சொல்லிடலாம். அப்பா, என்ன சார் அதிசயமா ஃபோன் அட்டன் பண்ணிட்டீங்க போல? கார்த்தி, நேத்து நைட் இருந்து உனக்கு நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். எந்திரிச்சு இன்னும் ஃபோன்ல மிஸ்டு கால் கூடவா பார்க்கல? இது என்ன புது பழக்கம்? எப்பவும் ஒரு ரிங்ல எடுப்பேன். எத்தனை கால் பண்ணிருக்கேன்னு பாத்தியா இல்லையாடா? அண்ணா, நான் அனிதா பேசுறேன். ஆ, அனிதாவா? சாரிம்மா, நான் கார்த்திக் தான் ஃபோன் அட்டன் பண்றான்னு நினைச்சு அப்படி பேசிட்டேன். சாரிம்மா. நல்லா இருக்கியா? நேத்து தான் அம்மா சொன்னாங்க குட் நியூஸ்னு. கங்க்ராட்ஸ்மா. தேங்க்ஸ்ண்ணா. அனிதா, அப்புறம் கார்த்திக் எங்கம்மா? அவன் நேத்து நைட்டே நான் கால் பண்ணேன், அட்டன் பண்ணவே இல்லை. இப்பவும் நீ பேசுற. அவனுக்கு என்னாச்சு? நல்லா இருக்கான்ல? என்னண்ணா சொல்றீங்க? நைட்டே கால் பண்ணீங்களா? ஆமாம்மா, நேத்து நைட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோமா. வீட்டுக்கு வரவே 10 o'clock மேல ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்த உடனே அம்மா இந்த விஷயம் சொன்னாங்க. இவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லைன்னு ஒரு கோவத்துல திட்டலான்னு தான் கால் பண்ணேன். ஆனா அவன் ஃபோன் எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 7-8 முறை ஃபோன் பண்ணியிருப்பேம்மா. அவன் அட்டன் பண்ணல. சரி, தூங்கிட்டான்னு விட்டுட்டேன். இப்போ மார்னிங் கால் பண்றப்பவும் அட்டன் பண்ணலையா? அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். நல்லா இருக்கான்லம்மா? அப்படியாண்ணா? சாரிண்ணா, எனக்கு தெரியாது. அத நேத்து அத்தை ஃபோன் பண்ணி சொல்றப்போ நீங்க 2 பேரும் வெளியே போயிருக்கிறதா சொன்னாங்களா? அதனால நானே இவரும் சரி அவங்க போயிட்டு வரட்டும், மார்னிங் இதை பத்தி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் அவரு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாருண்ணா. அதான் ஃபோனை சைலண்ட்ல போட்டு தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப கூட வைப்ரேட் தானே ஆச்சு. அதனால தான் நானே ஃபோன் அட்டன் பண்ணேன். அவரு எந்திரிச்சோன்னே பண்ண சொல்றேனா? இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு, எந்திரிக்கல. ஓ, அப்படியாம்மா? அதனாலதான் அவன் ஃபோன் எடுக்கலையா? நான் கூட எப்பவும் 2 கால்லே அட்டன் பண்ணிடுவானே, பண்ணலையேன்னு நினைச்சேன். ரொம்ப தலைவலியா இருக்கோ? இன்னுமே எந்திரிக்கலையா? ஏதாச்சும் டேப்லெட் எதுவும் கொடுக்கலாம்லம்மா? அவரு எந்திரிக்கிறப்போ எந்திரிக்கட்டும்னு நானும் எழுப்பலனா. எந்திரிச்சதுக்கு அப்புறம் டேப்லெட் கொடுக்குறேனா. சரிம்மா. அப்புறம் இன்னைக்கு ஒரு 10 மணிக்கு மேல அங்க வரலான்னு இருக்கோம். வீட்ல தானம்மா இருப்பீங்க? ஆமாண்ணா, வீட்டில தான் இருப்போம். கார்த்தி எதுவும் ஃபோன்லாம் பண்ண வேண்டாம்மா, பரவாயில்ல. அவன் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். நேர்ல வர போறோம்ல, நேர்ல பார்த்து பேசிக்கிறோம். சரிங்கண்ணா. சரிம்மா, வச்சிடுறேன். என்னாச்சு இவருக்கு? ஏன் சூர்யா அண்ணா ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணல? எனக்கு தெரியும். நான் தூங்குறப்பவே மணி 10 பக்கம் தான் இருந்துச்சு. கண்டிப்பா இவர் தூங்கியிருக்க மாட்டாரு, முழிச்சிட்டு தான் இருந்திருப்பாரு. ஆனா எதுக்காக அவர் ஃபோன் அட்டன் பண்ணாம இருந்திருப்பாரு? ம் என்ன பிரச்சனை இவருக்கு? ஒருவேளை அம்மா பத்தி, சூர்யா அண்ணா அப்பா
இதெல்லாம் நான் சொன்னதுனால இவரு அதனால ஃபோன் அட்டென்ட் பண்ணலையா? ஆனா சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இப்போ ஃபோன் எடுக்கலனா அவரு தப்பா நினைக்க மாட்டாரா? என்ன ஆச்சு இவருக்கு? புதுசா எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாரு? முதல்ல ஏந்திரிக்கட்டும். என்ன பிரச்சனைன்னு தெரியல. 10 மணிக்கு வரேன்னு சொல்றாங்க. வரப்ப இவரு நல்லா பேசலனா அவங்க என்ன நினைப்பாங்க? முதல்ல ஏந்திரிங்க, உங்களை பாத்துக்கிறேன். சுமதி, அனு எங்கம்மா? அனு கிச்சன்ல தாங்க இருக்கா. எதுக்கு இந்த மாதிரி சமயத்துல பிள்ளைகிட்ட வேலை வாங்கிட்டு இருக்கீங்களா? அவளை ரெஸ்ட் எடுக்க விட மாட்டீங்க? அப்பா பாப்பா, உங்க மருமகளை நாங்க ஒன்னும் வேலை வாங்கலங்க. அவங்க அம்மாங்க அவளுக்கு பிடிச்ச இடியாப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சிருக்காங்க. அதான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். போதுமா? ஓ, சாப்பிடலாம்ல பிள்ளை. சரி சரி, சாப்பிட்டோம். அனிதா என்னம்மா பண்றா? அனிதா சாப்பிட்டாளா? பாப்பா, மாமா காலையில எந்திரிச்சதுல இருந்து மருமகளுங்களை விசாரிக்கிறதே வேலையா வச்சிருக்கீங்க. உங்க மருமக இப்பதான் பாலையே குடிச்சிட்டு போனா. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறாளாம். அவளுக்கு ஏதோ கொமட்டிக்கிட்டே இருக்குன்னு சொன்னா. இந்த மாதிரி சமயத்துல கொஞ்சம் நல்லா தூங்கணும் தானே தோணும். தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆமாங்க. கையில என்னங்க ஏதோ பேக் மாதிரி வச்சிருக்கீங்க? இத பத்தி சொல்லணும் தான் உங்களை கூப்பிட்டோம். அதையே மறந்துட்டோம் பாத்தீங்களா? அது என்னன்னா, நம்மளோட தென்னை மரத்துல இருந்து காசு வந்திருக்குமா, ஒரு 50,000 இருக்கு. அதை எடுத்து வைக்கணும் பத்தியா? அதான் அனு கிட்ட கூட தான் அவ கணக்கு எழுதி பத்திரமா வச்சிருவா பாரு. அதுக்குதான் உங்களை கூப்பிட்டோம். என்னங்க இந்த வருஷம் 50,000 தான் வந்திருக்கா? இல்ல சுமதி, இன்னைக்கு பாதி தான் வந்து எடுத்துட்டு போனாங்க. அதுக்கு இன்னைக்கே காசு கொடுத்துட்டாங்க. மீதி நாளைக்கு வருவாங்களாம். பாக்கலாம் நாளைக்கு எவ்வளவு வருதுன்னு. தேங்காய கணக்கு போட்டு தானமா இந்த முறை காசு கொடுத்துருக்காங்க. அதான் கொஞ்சம் பாக்கலாம். அப்படியா? சரி சரிங்க. அப்பா, எங்க அனு வந்தாச்சு. சாப்பிட்டாச்சாமா? அத்தை சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? நல்லா 4-5ன்னு சாப்பிட்டுட்டேன் அத்தை. நல்லா ஹெவி ஆயிடுச்சு. நல்லா சாப்பிடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எவ்வளவு வேணுமோ சாப்பிடு. ஆமாடி, சொல்லுங்க மாமா. இந்தாம்மா, இதுல ஒரு 50,000 இருக்கு. நம்மளோட தோட்டத்து காசுல தென்னை மரத்து காசுன்னு எழுதி 50,000 வச்சிரு. நாளைக்கு மீதி காசு வருமா? அப்படிங்களா? சரிங்க மாமா, கொடுங்க. எப்படி எழுதணும்? மொத்தம் லாபமே 50,000 இல்ல கூலி எல்லாம் கொடுத்துருக்கீங்களா மாமா? இல்லடா, இன்னைக்கு லாபத்துல 50,000 எழுதிடு. நாளைக்கு மொத்தமா தான் கூலி கொடுக்கணும். அதனால நாளைக்கு கொடுக்கற காசுல நாம கணக்கு மாத்திக்கலாம். சரியா? சரிங்க மாமா. என்னம்மா நடக்குது? தென்னை மரத்து காசே 50,000 வந்திருக்கா. அதை தூக்கி அசால்ட்டா அவகிட்ட கொடுத்து கணக்கெழுதி உள்ள வைக்க சொல்றாங்க. என்னம்மா இதெல்லாம்? அப்போ இத்தனை நாளா அவதான் எல்லாம் பாத்துட்டு இருக்காளா? இத கூட தெரியாம நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க இந்த வீட்ல? அங்க பாரு, எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்கன்னு. மருமகளை பாத்துக்கிற மாதிரியா பாத்துக்கிறாங்க? ஏதோ தான் மகளே உண்டாகி இருக்க மாதிரி அப்படியே தாங்குன்னு தாங்குறாங்க. நீ வரடி, எனக்கு இதெல்லாம் இன்னைக்குதான் தெரியுது. நான் இருக்கப்ப இந்த மாதிரி வரவு செலவு எதுவுமே பேச மாட்டாங்க தெரியுமா? நான் போனதுக்கு அப்புறம் என்னென்ன வேலை எல்லாம் பாத்திருக்காங்க பாரு. இன்னைக்குதான் நானே இதெல்லாம் கேக்குறேன். என்னம்மா நீ 1.5 வருஷமா அவதான் எல்லாமே பாத்துட்டு இருக்கானா? இது கூட தெரியாம நீ இந்த வீட்டுல இருந்திருக்க. இதெல்லாம் இவகிட்ட இருந்து இந்த பதவியை பறிச்சு காட்டுறேன் அப்படின்னு வேற சவால் வேற. போமா, இங்க பாரு என்ன தாங்குன்னு தாங்குறாங்கன்னு. எப்படி எனக்கு அப்படி கோவமா வருதுமா. நான் ஒரு 10,000 ரூபாய் கேட்டதுக்கு காசு கொடுக்க மாட்டாலாம். என்கிட்ட கணக்கு வேற கேக்குறா. ஆனா இங்க 50,000 வந்திருக்கு. ஏன் அதுல இருந்து ஒரு 10,000 எடுத்து கொடுக்கலாம்ல? ரொம்ப தாமா ஓவரா பண்றாங்க. நீ வேற சும்மா ரெடி. நானும் கடுப்புல இருக்கேன். இவ வர்த்தி என்னதான் நடக்குதுன்னு பாக்குறேன்டி. இத வச்சு ஏதாச்சும் பண்ணி அவளை அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன். இரு. என்கிட்ட கணக்கு கேக்குறாள். என்கிட்ட என்ன பார்த்தா இவளுக்கு எப்படி தெரியுது? இதுல இவன் புருஷன் வேற சேர்ந்து இவளுக்கு வக்காலத்து வாங்குறான். எல்லார்கிட்டயும் இவளுக்கு கெட்ட பேரை வாங்கி வச்சே ஆகணும். இரு, இது நான் ஒரு ஐடியா பண்றேன்டி. இரு. சரிங்க அத்தை, நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன். சரிடாமா, போ. ஷாலினி, இப்ப அவ மேல தானடி வருவா. காசை எப்பயும் வைக்கிற இடத்துல தானே வைப்பா. வா, என்னதான் பண்றான்னு நான் பாக்குறேன் இன்னைக்கு. சரிம்மா, வரா, வாங்க ஒளிஞ்சுக்கலாம். போ. சாவி அவ கையிலே வச்சிருக்கா. அப்பனா சாவி அவகிட்ட தனியாதாமா இருக்கு. ஆமா, பின்ன பொறுப்பு அவகிட்ட கொடுக்கறப்ப சாவி அவ பத்திரமா அவதனடி வச்சிருப்பா. முதல்ல அந்த சாவியை எங்க வைக்கிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கதான் அப்ப காசு வைக்கிறாங்களாமா? இத்தனை நாளா இதே வீட்டுல இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரூம்ல தான் காசை வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா அடிக்கடி அப்பெல்லாம் அத்தைங்க இந்த ரூம்க்கு வந்துட்டு போவாங்க. என்னவோ ஏதோ நான் நினைச்சு விட்டுருவேன். இதுல தாத்தா பாட்டி தானே இருப்பாங்க. இப்பெல்லாம் தாத்தா பாட்டி வந்தா கீழே தானே தங்குறாங்க. இந்த ரூமு காசு வைக்கிறதுக்குன்னே வச்சுட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் தான். ஆனா இந்த லாக்கர் பக்கம்லாம் நான் போனதே இல்ல. இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவுதான் உள்ள வச்சிருக்காங்கன்னு. என்னம்மா மேல தனியா ஒரு லாக்கரை பூட்டு என்னமா வச்சிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்ல எல்லாரோட நகையும் பணமும் அதுலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவா? ஓகே,
வச்சாச்சு. ஷாலினி வா வெளியே போலாம். அவ மட்டும் நம்மள பார்க்கவே கூடாது. பார்த்தா நான் என்ன நினைக்கிறேனோ அந்த பிளான் சொதப்பிடும். வா கிளம்பலாம் வா. சரிம்மா போலாம். என்ன நான் உன்கிட்ட 10,000 ரூபாய் கேட்டேன். ஆனா அது கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு இல்ல. இவ ஒரு அனாதை நாயி. இவகிட்ட கேட்டு கணக்கு கொடுத்து நாங்க வாங்கிட்டு போனோமா? பாக்குறேன். இவ மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குல்ல. பாத்துக்கிறேனா பாத்துக்கிறேன். ஏண்டா இவ்வளவு நம்பணும்னு நீங்களே இவ்வளவு வெறுப்பீங்க. அந்த மாதிரி பண்றனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இந்த கல்யாணிக்கிட்டயே பண்றீங்கல்ல, பாத்துக்கிறேன் உங்களெல்லாம். என்னாச்சு இன்னைக்கு எல்லாரும் பரபரன்னு பறந்துகிட்டே இருக்கீங்க? அவ்வளவு பசிக்குதா? சாரி சாரி, இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொண்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்ப கொடுக்குறேன், சாப்பிடுங்க. இன்னைக்கு காலையிலே ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ. நினைச்சேன் நீ இங்கதான் இருப்பேன்னு. இந்த பறவைங்க பறக்கிற சவுண்ட் கேக்குறப்பவே நினைச்சேன். ஆமா மேடம், என்ன பண்றீங்க காலையிலே? பார்த்தா எப்படி தெரியுது? பாவம் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு தெரியுமா? எல்லாருக்கும் பசி எடுத்திருக்கோம்ல. சரிதான். ஆமா என்னாச்சு இன்னைக்கு இவ்ளோ நேரம் தூங்கிட்டீங்க? ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல. அது தெரியல, நைட்டு கொஞ்சம் தூங்க லேட் ஆயிடுச்சா. அதான் அனிதா, காலையில எந்திரிக்க முடியல. நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சா? அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏய் என்னடி கேள்வி இதெல்லாம்? சும்மா அது. ஓ என்ன அனிதா? ஆமா, நைட்டு தூங்க லேட் ஆச்சு. எத்தனை மணிக்கு தூங்குனீங்க? டைம்லாம் தெரியல, எப்படியும் ஒரு 11-12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏன் ஃபோன் அட்டன் பண்ணல? என்ன? நைட்டு சூர்யா அண்ணா அத்தனை முறை கால் பண்ணிருக்காரு. அவர் ஃபோன் ஏன் அட்டன் பண்ணலன்னு கேட்டேன். அது அது என்ன என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஏய் என்ன சொல்ற? நான் என்ன சமாளிக்கிறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா, உனக்கு டிஸ்டர்ப் ஆக கூடாதுல்ல, அதான் ஃபோன் அட்டென்ட் பண்ணல. நிஜமா? அது ஆமா. போய் சொல்றீங்க. அனிதா சொல்லுங்க. நீங்க வேணும்னே தான் அட்டென்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அவரு கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க போனை சைலண்ட்ல போட்டிருப்பீங்க. கரெக்டா? என்ன இவ பார்த்த மாதிரி அப்படியே சொல்றான்? என்ன சார் பதிலே காணோம்? அதானே உண்மை? அது அனிதா, நான் சீரியஸா கேக்குறேன். என்கிட்ட எதுவும் சமாளிக்க வேண்டாம். என்ன உண்மையோ அதை மட்டும் சொல்லுங்க. ஆமா அனிதா, அவன் கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் மொபைல வைப்ரேட்ல போட்டேன். ஏன் எப்பவும் அவர் கால் பண்ணா நீங்க பேசாம இருந்ததே இல்ல. எத்தனை மணிக்கு அவர் கால் பண்ணாலும் தூங்கி இருந்தாலும் எந்திரிச்சு பேசிருக்கீங்க. நேத்து ஏன் பேசல? அது நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. நான் முன்னாடியே இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசுறப்ப என்ன சொன்னேன்? என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதுவும் முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள எதுவுமே வரக்கூடாதுன்னு நான் சொன்னல. ஆமா அனிதா, ஆனா கிட்ட எதுவும் சமாளிக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். திடீர்னு நீங்க பேசாம இருந்தா அவர் என்னங்க நினைப்பாரு? நைட் அத்தனை முறை கால் பண்ணிருக்காரு. எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்காதீங்க. காலையில அவர் கால் பண்ணாரு, நான் தான் அட்டன் பண்ணேன். என்ன காலையிலயும் கால் பண்ணானா? அவர் பேசுறப்பவே எனக்கு தெரிஞ்சது. அவர் ஃபீல் பண்ணி தான் பேசினாரு. அது கூட சொன்னாரு தெரியுமா? நான் தான் உங்களுக்கு தலைவலி, போனை சைலண்ட்ல போட்டு தூங்கிருக்கீங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். அவரு 10 மணிக்கு மேல வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. அவங்க கேக்குறப்போ தலைவலின்னு சொல்லி சமாளிங்க. அவர் என்ன நினைப்பாரு? எதுக்காக இப்படிலாம் நீங்க பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க, அவர் அப்பா பண்ண தப்புக்கு அவர் என்னங்க பண்ணுவாரு? அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பிரச்சனை ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு காரணம், என்னால உங்ககிட்ட மறைக்க முடியல. என் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும். எனக்கு உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொன்னேன். ஆனா இதுக்காக நீங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்க வேண்டாம். நடக்கிறது நடக்கட்டும், அத போற மாதிரி போட்டும். இதுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அனிதா, நான் ஒன்னும் அவன்கிட்ட கோபப்பட்டு எல்லாம் பேசாம இல்ல அனிதா. உனக்கு தெரியாது, அவன்கிட்ட நான் எதுவுமே இதுவரையும் மறைச்சதில்ல தெரியுமா?
எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ற ஒரே ஆள்னா அது அவன்தான். அப்படி இருக்கப்போ இவ்ளோ பெரிய விஷயத்த என்னால அவன்கிட்ட மறைக்க முடியாது. அவன்கிட்ட இதை எப்படி சொல்றது? ஒருவேளை சொல்லிடுவனோன்ற பயத்துல தான் அவன்கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணனே தவிர, மத்தபடி அவன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. எனக்கு தெரியாதா? இதெல்லாம் அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியாதா சொல்லு? இதுக்காகலாம் அவன்கிட்ட நான் எதுக்காக பேசாம இருக்க போறேன்? அது எனக்கு பயம். அவன்கிட்ட சொல்லிடுவனோன்னு ஒரு பயம். அதான். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. முதல்ல மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. இத பத்தி நானே எதுவும் யோசிக்கல. விடுங்க. அவ்வளவுதான். நான் பாத்துக்கலாம். எனக்கு உண்மையாவே சூரிய அண்ணாவை பிடிக்குங்க. அவரை உண்மையா என் அண்ணாவா தான் நினைச்சேன். ஆனா அவர் நிஜமாவே எனக்கு அண்ணாவா இருப்பாருன்னு தான் நான் யோசிக்கல. எனக்கு அண்ணான்னு ஒருத்தர் இருக்கப்போ சந்தோஷமா தான் இருக்கு. பட் அப்பாவை என்னால அவரை என்னைக்குமே ஏத்துக்க முடியாது. ஆனா அவர் என்னோட அண்ணாதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இங்க பாருங்க, இத பத்தி யோசிச்சு டென்ஷன் ஆகி நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. பழையபடி எப்பயும் மாதிரி நீங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கணும். புரியுதா? சொல்லுங்க, புரியுதா? சரி. ஓகே. என்ன? நான் தான் சரின்னு சொல்லிட்டேன்ல. அதான் இவ்ளோ நேரம் அட்வைஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சே. இன்னும் இப்படியே இருந்தா எப்படி? நல்லா தான் இருக்கேன். நகருங்க. அதான் அப்படி தெரியலையே. தெரியாது தெரியாது. அதெல்லாம் விட சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ சொல்லாதா? இல்லைங்க, சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் பால் மட்டும்தான் குடிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் அம்மா சாப்பிட்டே ஆகணும்னு சாப்பிட வச்சுட்டாங்க. 2 இடியாப்பம் சாப்பிட்டு தேங்காய் பால் ஊத்தி சாப்பிட்டனே. என்னது 2 தான் சாப்பிட்டியா? ஏய் இங்க பாரு. முன்னாடி நீ 2 சாப்பிட்டதெல்லாம் ஓகே அனிதா. இப்போ வயித்துல என் பிள்ளை இருக்கு. நீ என் பிள்ளைக்கு சேர்ந்து சாப்பிடணும்ல. 2 எங்க பத்தும்? இல்ல, எனக்கு புரியல. இப்பதான் வயித்துல குழந்தை உருவாயிருக்கு. அது சின்னதா தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு இப்பவே நான் 10-15ன்னு சாப்பிடணுமா? அப்புறம் கோவப்படுத்தாதீங்க. ஏற்கனவே எது சாப்பிட்டாலும் கொமட்டிக்கிட்டே இருக்கு தெரியுமா? வெளியே வாமிட் வந்துட்டாலும் பரவாயில்ல, வரவும் மாட்டேங்குது. ஐயோ, எப்படி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதுல ஆனா அண்ணி நல்லா வாமிட் எடுத்ததா சொன்னாங்க. அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பிரெக்னெண்டா இருக்கப்பவும் அப்படிதான் இருந்துச்சாம். வாமிட்டே வரலையாம். இப்படிதான் கொமட்டிட்டே இருக்குமா. அதனால என்னோட ஜீன் தான் உனக்கு இருக்கும். அதனாலதான் அப்படி இருக்கு போல. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் பிரெக்னன்சி சிம்டம்ஸ். அதனால அதை நினைச்சலாம் நீ ஃபீல் பண்ணாத, ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. இது நார்மல் தானா? ஓ ஓகே ஓகே. என்ன விசாரிச்சதெல்லாம் போதும். இப்பதானே நீங்க தூங்கி எந்திரிச்சிருக்கீங்க. வாங்க போய் சாப்பிடலாம். இல்ல அனிதா, கொஞ்ச நேரம் ஆகட்டும். எனக்கு என்னமோ பசிக்கவே இல்ல. அது சரி. என்ன சார், பார்வையே சரியில்லையே. இதான் என் பொண்டாட்டிங்கிறது. என் ஒத்த பார்வைய வச்சே நான் என்ன நினைக்கிறேன்னு யோசிக்கிறா பத்தியா? செம அனிதா. உன்ன மாதிரி யாரும் என்ன புரிஞ்சுக்க முடியாது. ஒன்னே ஒண்ணு ஓகேவா? முடியாது முடியாது. அதுக்கு உன்கிட்ட யாராச்சும் பெர்மிஷன் கேட்டா தானே? கண்ணாக கருத்தாக உன்னை காப்பேன் உயிராக, உன்னை கண்டேன் கனிந்தேன் கலந்தேனே, அட உன்னுள் உறைந்தேனே, இன்று என்னுள் மாற்றம் தந்தாயே, அட என்றும் மறப்பேனே, கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. வாங்க 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 சாந்தி, வாங்கண்ணா. வாங்க மாப்ள. வாடா கையல். வரவங்க. உட்காருங்க. நின்னுட்டே இருக்கீங்களே. உட்காரலாம் உட்காரலாம். அனிதா எங்க? அனிதாவை பார்க்கணும்னு தோணுது. அவ எங்க இருக்கா? ஆமாமா, அண்ணி எங்க? அனிதா இப்பதான் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போனா. கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு வரட்டும்னு சொன்னேன். சரி இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். அப்படியா? பிள்ளை தூங்குறாளோ? சரி சரி, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த சமயத்துல நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் பாத்தீங்களா? தூங்கட்டும். எப்படியும் இன்னைக்கு கொஞ்ச நேரம் நாங்க இங்க இருந்துட்டு தான் போலான்னு இருக்கோம். அதனால அவ தூங்கி எந்திரிச்சு வரட்டும், அப்புறமா பாத்துக்கிறேன். அப்படிங்களா? சரி சரி. அத்த கார்த்திக் எந்திரிச்சிட்டானா? கார்த்திக் எங்க? நீ வேறப்பா சூர்யா, அவன் காலையில இருந்து இன்னும் வரவே இல்ல. எந்திரிச்சானா என்னன்னு தெரியல. அனிதா கிட்ட கேட்டோம். அவன் ஏதோ தலைவலின்னு தூங்கிட்டு இருக்கிறதா சொன்னா. சரி எழுப்ப வேண்டான்னு சொன்னோமா. காஃபி மட்டும்தான் கொடுத்து அனுப்பணும். குடிச்சானா என்னன்னு கூட தெரியல. அப்படியா? சரிங்க அத்த, நான் போய் பாக்குறேன். சரிப்பா, நீங்க போங்க. மேல ரூம்ல தான் இருப்பான். சரிங்க அத்த. இப்படி நின்னுட்டே இருந்தா எப்படி? உட்காருங்க. உட்காரலாங்க. அப்புறம் லக்ஷ்மி வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க.
அவங்க இங்க தான் இருக்காங்களா இல்ல கிளம்பிட்டாங்களா? அவங்க இங்க தான் இருக்காங்க சாந்தி. அனிதாவும் பிரெக்னென்ட் ஆயிருக்கா. அனுக்கும் பிடிச்சதெல்லாம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. அதான் எல்லாம் செஞ்சு கொடுத்து பிள்ளைங்களுக்கு சாப்பிட வச்சுட்டு தான் போவேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில கூட டிஃபன் அவங்க தான் செஞ்சாங்க. ஓ அப்படிங்களா? சரி சரி இருக்கட்டும். பிள்ளைங்க அம்மா ஆக போறாங்கங்கிறப்போ பெத்த அம்மாக்கு கூட இருக்கணும்னு தானே தோணும். எவ்வளவு நாள் வேணுமோ இருந்துட்டு போட்டுமே, சந்தோஷமா இருக்கட்டும். ஆமா ஆமா. உங்களை நேர்ல வந்து பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு என் மனசு எவ்வளவு ஆதங்கமா இருந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ இங்கே இருக்கீங்க. கண்டிப்பா உங்ககிட்ட நான் பேசுவேன். பேசிட்டு தான் இங்க இருந்து கிளம்புவேன். கண்டிப்பா உங்ககிட்ட நான் பேசணும், நிறைய பேசணும், மனசை விட்டு பேசணும். இந்த ஆளு பண்ண துரோகத்தினால இத்தனை வருஷமா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு ஒரு பொண்ணா என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் 2 பொட்ட பிள்ளைங்கிறப்போ எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா உங்ககிட்ட பேசணும், பேசுறேன்.